அப்பா இருந்து 14 இயர்ஸ் ஆயிடுச்சு. அப்பா இறக்கும்போது எனக்கு ஏஜ் 13. இப்போ நான் அரசியல் வந்து ஒரு 2-3 இயர்ஸ் தான் இருக்கு. ஆக்சுவலாக நான் ஒரு கவர்மெண்ட் சர்வன்ட். ரிசைன் பண்ணிட்டு அரசியல் பணிக்காண்டி வந்திருக்கேன். உண்மையான நோக்கம் என்னன்னா, நம்ம கிட்ட ஒரு பெரிய மக்கள் இருக்காங்க. மக்களுக்கான சரியான தலைமை கிடையாது. சமுதாயம் எப்போ முன்னேறும்னா, அந்த சமுதாயத்தில் படிப்புக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்கும். அரசியல் வந்து ரொம்ப முக்கியம். தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தில் பெரிய அளவில் அரசியல் அங்கீகாரம் யாருக்குமே கொடுக்கல. எதிர்கட்சியாக இருக்கட்டும், ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், 70 தொகுதியில் தீர்மானிக்கிற இடத்துல இருக்கும். அவங்களுக்கான அங்கீகாரம் கொடுத்துருக்கீங்களான்னா கிடையாது. இந்த பர்டிகுலர் சமுதாயத்துக்கு தான் தலைவர் அப்படின்னு அப்பா கூட பசங்க இருப்பாங்க. 10 பேர்ல மெஜாரிட்டி வந்து மாற்று சமுதாயம் தான் இருப்பாங்க. சுயசாதி பற்று, இதே மாதிரி பிற சாதியோட நட்பு இருக்கணும். பற்று தான் இருக்கணுமே தவிர அதுல வெறி இருக்கக்கூடாது. சொல்லலாம் 1000 விஷயம், ஆனா அது எங்க அப்பா ப்ராக்டிக்கலா வச்சிருந்தாரு. அறிவாளி எடுத்தா இன்னைக்கு வந்து பெரிய ஆளாகிறான்னு நினைக்கிறாங்க. அது தவறானது. ஒரு ஜென்ரேஷனே அது அழிச்சிரும். அன்னைக்கு காலகட்டத்தில் சூழ்நிலை. அந்த படத்துல அந்த டைலாக் நான் எதுக்கு அறிவாளி எடுத்தேனே நிறைய பேர் இங்க மறந்துட்டு இருக்காங்க. அது உண்மைதான். எடப்பாடியார் அவர்களுக்கு தான் மருத மக்கள் முன்னேற்ற கழகம் மற்றும் தமிழ்நாடு தேவேந்திர குல கூட்டமைப்போட ஆதரவு. பட்டியல் வெளியேற்றத்தோட முதல் குரல் கொடுத்ததே எங்க அப்பா பசுபதி பாண்டியன் ஐயா தான். எங்க சமுதாயத்தோட கோரிக்கையாவே அதுதான் நான் முன்னெடுத்திருக்கேன். ஆரோட்ஸ் நேர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் கதிர். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் வந்து இவர் பேர் சொன்னால் எப்போவுமே வந்து ஒரு மதிப்பும் மரியாதையும் இருக்கும். அப்படிப்பட்டவர் தான் மறைந்த ஐயா பசுபதி பாண்டியன் அவர்கள். அவர்களுடைய மகளான சந்தன பிரியா பசுபதி பாண்டியன் அவர்கள் வந்து கூட இணைஞ்சிருக்காங்க. அவங்ககிட்ட வந்து அவங்க வாழ்க்கை பற்றியும் அப்புறம் அரசியல் நிலைப்பாடை பற்றியும் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் மேடம். வணக்கம்ண்ணா. அப்பா வந்து மருத மக்கள் முன்னேற்ற கழகம்னு ஒரு இது ஆரம்பித்தார், இயக்கம் ஆரம்பித்தார். அது நல்லபடியாக போயிட்டு இருந்துச்சு. அப்பா அதுக்கப்புறம் மறைஞ்சிட்டாரு. இப்போ என்ன மாதிரி நிலைப்பாடில் மேம் இருக்குது? அப்பா ஆரம்பித்தது மருத மக்கள் முன்னேற்ற கழகம் கட்சி. இப்போ நல்லா போயிட்டுருக்கு. எல்லா இடத்துலையும் பொறுப்பாளர்கள் அவங்களோட முழு தேர்தலுக்கான களத்தை பார்த்துட்ருக்காங்க. 2024 லோக்சபா எலெக்ஷனில் வந்து நீங்கள் வந்து ஏடிஎம்கேக்கு ஆதரவு கொடுத்துருந்தீங்க. இப்போ வந்து சட்டமன்ற தேர்தல் வந்து நெருங்கிக்கிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 2 மாதம் தான் கிட்ட இருக்குது. இந்திய அலைன்ஸும் போயிட்டாங்க. உங்களோட நிலைப்பாடு இப்போ எப்படி இருக்குது? யாருக்கு ஆதரவு கொடுக்குறீங்க? லாஸ்ட் டைம் மாதிரி தான் அதிமுக ஐயா எடப்பாடியார் அவர்களுக்கு தான் எங்கள் மருத மக்கள் முன்னேற்ற கழகம் மற்றும் தமிழ்நாடு தேவேந்திர குல கூட்டமைப்போட ஆதரவு. நிலைப்பாடு நான் எடுத்ததுக்கான காரணம், கண்டிப்பாக அவங்க ஆட்சியில் நமக்கான ஒரு சமத்துவ அரசியல் நடக்கும். எங்கள் சமுதாயத்தோட நீண்ட நாள் கோரிக்கை பட்டியல் வெளியேற்றம் கண்டிப்பாக அதை நிறைவேற்றி கொடுப்பாங்கங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. அதனால் எங்களோட ஆதரவு என்டிஏ அலைன்ஸ். ஏதாவது பேசுனீங்களா? ஏதாவது இந்த பக்கம் தென் மாவட்டங்கள் ஏதாவது வந்து சில கோரிக்கைகளும் வைக்கப்பட்டீங்களா அவங்ககிட்ட? ஏதாவது ஆட்சிக்கு வந்தால் இந்த மாதிரி ஏதாவது பண்ணுற மாதிரி? கண்டிப்பாக நிறைய கோரிக்கைகள் வச்சுருக்கோம். கண்டிப்பாக அவங்க ஆட்சிக்கு வந்தாலும் செஞ்சு கொடுப்பாங்க நம்பிக்கை இருக்குது. பட்டியல் வெளியேற்றத்தோட முதல் குரல் கொடுத்ததே எங்கள் அப்பா வந்து தான் பசுபதி பாண்டியன் ஐயா தான். அதே மாதிரி எல்லாரும் எங்கள் சமுதாயத்தோட கோரிக்கையாகவே அதை நான் முதல்ல அதுதான் நான் முன்னெடுத்திருக்கேன். நீங்கள் ரொம்ப வருஷமாக வந்து ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க, கட்சிகளுக்கு ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க அரசியலில். நீங்கள் ஏதாவது எலெக்ஷன் நிற்கிற மாதிரி அப்படி ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்கீங்களா இந்த வாட்டி? ஏதாவது எல்லாருமே தேர்தல் கரம்னா நம்ம தேர்தல் களத்தில் இருக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க. மேபி இருக்கலாம், ஸ்டாண்ட்ஸ் இருக்குது, பார்க்கலாம். ஓகே, நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கோம் நீங்கள் தென் மாவட்டங்களில் சீக்கிரமாக ஏதாவது ஒரு தொகுதியில் நிற்கணுன்ட்டு. மேம், இப்போ பார்த்தீங்கன்னா அப்பா இறந்ததுக்கப்புறம் வந்து நீங்கள் லீட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, நிறைய மக்கள் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லாருமே. அப்பா இருந்து 14 இயர்ஸ் ஆயிடுச்சு. நான் அப்பா இறக்கும் போது எனக்கு ஏஜ் 13. இப்போ நான் அரசியல் வந்து ஒரு 2-3 இயர்ஸ் தான் இருக்கும். 2 இயர்ஸ், 2.5 இயர்ஸ், 3 இயர்ஸ். ஆனால் அப்பாவோட அரசியல் களம்ங்கிறது வந்து ஒரு 40 இயர்ஸ். அப்பா பேசின தமிழ் தேசியமாக இருக்கட்டும், அப்பா எல்லா சமுதாயத்துக்கான குரலாக இருந்தாங்க. இதில் ஒரு பிரேக் ஒரு 10 இயர்ஸ், தென் இப்போ பாஸ்ட் 3 இயர்ஸாக நான் வந்திருக்கேன். வந்ததுக்கான ரீசன், ஆக்சுவலாக நான் ஒரு கவர்மெண்ட் சர்வன்ட். நான் இப்போ தான் ரீசெண்ட் ரிசைன் பண்ணிட்டு அரசியல் பணிக்காண்டி வந்திருக்கேன். இதோட ஒரு உண்மையான நோக்கம் என்னென்னா, நம்மக்கிட்ட ஒரு பெரிய மக்கள் இருக்காங்க. மக்களுக்கான சரியான தலைமை கிடையாது. அவங்களோட வலியை நேரடியாக அனுபவித்தவங்களுக்கு மட்டும்தான் அது எவ்வளோ பெயின்ஃபுல், அதை எப்படி அதை நம்மளோட வாழ்க்கை மாறுறது வந்து நம்மளோட சூழ்நிலைகளை பொறுத்து தான். என்னோடய வாழ்க்கையில் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். நிறைய டவுன்ஸ் தான், அப்ஸ் வந்து இதுக்கப்புறம் தான். ஒரு சின்னதில் எங்கள் அம்மா இறக்கும் போது எனக்கு 6 வயசு. அப்போலேருந்து ஆரம்பித்தது தான். அதுக்கு முன்னாடியுமே ஒரு ஸ்டேபிளான ஒரு நார்மல் லைஃப்லாம் நாங்கள் லீட் பண்ணலை. நிறையா அது கடந்த காலமாகவே இருக்கட்டும். அது அந்த வாழ்க்கை முறை வந்து நிறைய பாடத்தை கற்றுக் கொடுத்துச்சு.
இன்றைக்கி அந்த பாடத்தை என் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், என் சமுதாயத்துக்கு நான் அதை சொல்லணும். இந்த வழி வந்து நல்லதும் கொடுக்கும், நல்லது வந்து 1% கொடுத்துச்சுன்னா அதோட வழி வந்து லைஃப் லாங் இருக்கும். அந்த வழி வேண்டாம் நமக்கு. இன்றைக்கி தென் மாவட்டத்தில் அப்பா பேர் தெரியாத ஆளும் இருக்க மாட்டாங்க. சமுதாயத்தில் வந்து அப்பா வந்து ஒரு பெரிய பொக்கிஷம். இனிமேல் அந்த பொக்கிஷம் அதை மாதிரி ஒருத்தவரை வந்து ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. அது யாராக இருந்தாலும் சரி, அப்பா இடத்த யாராலையும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் வந்து என் சமுதாயத்துக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன், சமுதாயம்னு இல்லை, பொதுவாகவே இளைஞர்கள்ட்ட நம்ம எடுக்கிற டிசிஷன் வந்து என்னோட முடிய போகிறது கிடையாது. இப்போ நான் ஒரு முடிவை எடுக்கிறேன்னா இது என்னோடது மட்டும் முடியாது, ஒரு ஃபேமிலியவே, அது ஒரு ஜென்ரேஷனே அதை அஃபெக்ட் பண்ணும். அந்த இடத்துல நீங்கள் வந்து என்னைய வந்து உங்கள் எக்ஸாம்பிளாக பார்த்துக்கோங்க. ஒரு ஃபேமிலி அப்பா அம்மா இல்லாமல் எப்படி சஸ்டைன் ஆகுது, இது ரொம்ப கொடுமையானது. என்ன இருக்கலாம், நம்மக்கிட்ட எவ்வளோ ஒரு எக்கனாமிக்கலாக இருக்கலாம், என்னன்னாலும் இருக்கலாம், ஆனால் வந்து அப்பா அம்மாங்கிற இடத்த யாருனாலையும் காம்பன்சேட் பண்ண முடியாது. இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, இன்றைக்கி இளைஞர்கள் எல்லாருமே தான். இன்றைக்கி வந்து நான் இந்த இடத்துல அரசியல் தலைவராக இதெல்லாம் தாண்டி ஒரு பெண், இந்த என்னோட இடத்துலேருந்து நீங்கள் பெண்ணாக பார்த்தீங்கன்னா, அப்பா அம்மா இல்லாத குடும்பம் வந்து ரொம்ப சஃபர் ஆகும். அதை நான் உங்கள்கிட்ட எப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் அவசரத்தில் எடுக்கிற முடிவு அது வந்து உங்களோட முடிய போகிறது கிடையாது. உங்கள் தங்கச்சி, அம்மா, ஒய்ஃபு, குழந்தைங்க, ஒரு ஜென்ரேஷனே பாதிக்கும். அதனால் நிதானமாக என்னோடய சுயநலத்துக்காண்டி நான் வந்து என்னன்னாலும் சொல்லலாம். இன்றைக்கி பெரிய ஒரு அப்பாவுக்கான ஒரு பெரிய கூட்டம் இருக்காங்க. பெரிய அது எப்படி சொல்கிறது, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எங்கள் அப்பா என்ன செஞ்சுருக்காரு சமுதாயத்துக்கு, எங்களை என்ன சொல்கிறது, சமுதாயம் எப்படி யோசிக்குதுன்னா, ஒன்றுமே இல்லைப்பா அந்த மனுஷன் சமுதாயம்னே வாழ்ந்துட்டாங்க, குடும்பத்தை பார்க்கல, இந்த ஒரு பேர். அந்த பேரை வந்து நான் எப்படி சொல்கிறேன், அந்த பேர் அசட்டிஸ் இருக்குது, அந்த பேரோட ரிஃப்ளெக்ஷன் தான் அப்பா. எனக்கு அவங்க தான் அப்பா வந்து எனக்கு சேர்த்து வச்ச சொத்தே. இந்த மக்கள், என்னோட மக்கள் வந்து எனக்கு எங்கள் அப்பா கொடுத்த கிஃப்ட், அசட்ஸ் எல்லாமே. அதை நான் ரொம்ப பாதுகாப்பாக பார்த்துக்கணும். அது அந்த ஒரு கடமை எனக்கு இருக்குது. அந்த கடமை இருக்கிற போய் தான் நான் என்ன சொல்கிறேன், நான் வந்து தவறான பாதைக்கு எடுத்துகிட்டு போகிறதும், அவங்கள ஒழுங்குபடுத்தணும், இப்படி தான் இருக்கும், இந்த வாழ்க்கை இது தான் கொடுக்கும். ஃபஸ்ட்டு ஹீரோயிசமாக இருக்கும், அப்படி கெத்தாக இருக்கலாம். இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா, சோஷியல் மீடியாவில் பார்த்துட்டு இப்படி இருந்தால் நமக்கு இப்படி இருக்குமோ, நம்ம வந்து பெரிய ஆளாக, அதெல்லாம் கிடையாது. அதுக்கு தாண்டி உங்களை சரௌண்டிங்ஸில் இருக்கிறவங்க நிறைய பேர் அதை அஃபெக்ட் பண்ணும். தனிப்பட்ட வாழ்க்கையில் ரொம்ப பாதிப்பு கண்டிப்பாக உங்களுக்கு நிறையாவே ஏற்படுத்திருக்கு இல்லையா? ஏற்பட்டிருக்குன்னா, இன்றைக்கி நான் சும்மா சொல்கிறதுக்கும் நான் அதை ப்ராக்டிக்கல் லைஃப்பில் அனுபவித்து சொல்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. நான் என்னோடய அன்றாட வாழ்க்கையில் நான் அனுபவிச்சிருக்கேன். அதை என் சமுதாயமோ எந்த இளைஞர்களுமே அனுபவிக்கக்கூடாது, அவங்க ஃபேமிலி அனுபவிக்கக்கூடாது. கலாச்சாரம் தென் தமிழகத்தில் ரொம்ப இருக்குது. அது வந்து ரீசன் எப்படி என்ன சொல்கிறதுனா, சின்ன வயசுலேயே அவங்க தப்பான ஒரு வழியில் போகிறது, இதெல்லாம் தான். அதை அவாய்ட் பண்ணணும். இளைஞர்கள் வந்து போதைக்கு அடிமையாகக்கூடாது. அடுத்து இன்றைக்கி ஒரு சமுதாயம் எப்போ அப்படி முன்னேறும்னா, அந்த சமுதாயத்தில் எஜுகேட்டட், படிப்புக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்கணும். அடுத்து உழைப்பு, பொருளாதாரம், அரசியல் வந்து ரொம்ப முக்கியம். எந்த சமுதாயம்னாலும் அரசியல் வந்து உங்களுக்கு ஒரு மேண்டட்ரியானது. அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா, தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தில் பெரிய லெவலில் அரசியல் அங்கீகாரம் யாருக்குமே கொடுக்கல. அது ஏனும் தலைமை, ஒரு ஒற்றை தலைமை இல்லாத நிலையா என்னன்னு தெரியல, ஒரு அரசியல் அங்கீகாரம் யாருக்கும் கிடைக்கல. அது வந்து கண்டிப்பாக சமுதாயத்துக்கு கொடுக்கணும், கிடைக்கணும். அந்த இதெல்லாம் தான். ஓகே மேம். நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா வந்து, எவ்வளவோ சொத்து இருக்கலாம், எவ்வளவோ நிறைய விஷயங்கள் இருக்கலாம், மெட்டீரியலிஸ்டிக்காக ஃபினான்ஷியலாக இருக்கலாம். ஆனால் வந்து அப்பா அம்மா இல்லைங்கிறது வந்து அது ரொம்ப பெரிய கஷ்டம். அந்த இழப்பு வந்து யாராலையுமே ஈடேற்ற முடியாது, காம்பன்சேட் பண்ணவே முடியாது. என்ன கொடுத்தாலும் அதை காம்பன்சேட் பண்ண முடியாது. இப்போ நான் இருக்கேன்னா, நான் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருந்தேன், ரிசைன் பண்ணிட்டு இங்கே வரேன். ரீசன் இது வந்து நான் இதை கேட்கணுன்றேன். நீங்கள் கவர்மெண்ட் ஆல்ரெடி சிவில் சர்வெண்ட்டாக இருந்திருக்கீங்க, அது ஒரு சர்வீஸ் பண்ணுற மாதிரி. இந்த பாதைக்கு தேர்ந்தெடுத்துட்டு வரணும்னா ஆல்ரெடி இந்த பாதை ஒரு கஷ்டமான பாதை, இது ரொம்ப லாங் டேர்மாக ஒரு போகிற பாதை. எந்த மினிட் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி மறுபடியும் அப்பா போகிற ரூட்டில் மாதிரி போகலாம்? அப்பா போகிற ரூட் மீன்ஸ் இந்த இயக்கத்தில் இது பொலிட்டிக்கல், அது ரீசன் வந்து சிம்பிள் தான். மக்களோட வழியை தெரிஞ்சுக்கிட்ட யாரும் இங்கே தலைவராக இல்லை. மக்களை வந்து அவங்களோட வழி தெரியலன்னா நம்ம அவங்கள ஏற்ற மாதிரி கொண்டு போக முடியாது. அப்புறம் இன்னொன்று, இத்தனை நாள் ஆயிடுச்சு, எதுலேயுமே ஒரு முன்னேற்றம் இல்லை.
தனிநபர் வளர்ச்சியை மட்டும்தான் நான் பார்க்குறேனே தவிர சமுதாய வளர்ச்சியை நான் பார்க்கல. அது ரொம்ப பாதிச்சிச்சு. இன்னைக்கு இந்த அமைப்பு, இந்த அப்பா வச்சுட்டு போன இந்த கட்சிங்கிறது வந்து எப்படின்னா, மற்றவங்க ஆரம்பித்த கட்சி மாதிரி கிடையாது. அம்மா அப்பா 2 பேரை சாக்ரிஃபைஸ் பண்ணி சமுதாயத்துக்காண்டி அவங்கள கொடுத்து அதை நம்ம எவ்வளோ மைன்யூட்டாக பாதுகாக்கணும். இது வந்து எனக்கு பெரிய ஒரு சொத்து. இந்த சொத்தை நான் எப்படி பாதுகாக்கணும், அது என்ன தவிர வேறு யாரும் டைஹார்ட்டாக பண்ண முடியாது அப்படின்னு நான் நம்புவேன். என் சமுதாயத்துக்கு என்னை தவிர யாரும் டைஹார்ட்டாக பண்ண இது எல்லாம் என்ன நினைப்பாங்க, என்ன இப்படி அவங்களே பெருமையாக சொல்லிக்கிறேன். நம்ம உழைச்சி வாங்குறதுக்கும் சும்மா கிடைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இது வந்து அப்பா அம்மா பண்ண தியாகம். இது வந்து எவ்வளோ பெரிய விஷயம். அதை நம்ம எப்படி பொக்கிஷ மாதிரி பார்த்துக்கணும்ல. அதே தான் என் மக்கள் தான். எங்கள் அப்பா விட்டுட்டு போன அசட்ஸ்னால் அவங்க தான். அவங்கள நான் ரொம்ப கான்ஷியஸாக பார்த்துக்கணும். அந்த இது என்னால் அங்கே முடியாது. எங்கேயும் இது இது கரெக்டாக இருக்கும்னு தோணுச்சு. இன்னொன்று என்னோட அப்பாவை பார்த்து வளர்ந்தனாலே என்னன்னு தெரில, இதுதான் வந்திருக்கு. ஓகே, நீங்கள் அப்பா கிட்ட வந்து ரொம்ப இன்ஸ்பிரேஷனான மூமெண்ட்னா ஒரு நல்ல விஷயம் எடுத்துக்கலாம் என்ன சொல்லுவீங்க? ரொம்ப பிடிச்சதுன்னா, இன்னைக்கு அப்பா எல்லாருமே அப்பாவை சமுதாய தலைவர், இந்த பர்டிகுலர் சமுதாயத்துக்கு தான் தலைவர் அப்படின்னா அதுக்கு டெஃபினட்டாக கிடையாது. என் சமுதாயத்தில் எங்கள் அப்பா நாங்கள் எல்லோரும் வீட்டில் இருக்கும்போது அப்பா கூட பசங்க இருப்பாங்க. அப்போ 10 பேரில் ஒரு மெஜாரிட்டி வந்து மாற்று சமுதாயம் தான் இருப்பாங்க. அதே மாதிரி அப்பா எனக்கு எல்லாம் என்ன கம்யூனிட்டி அதெல்லாம் தெரியாது. நான் படித்தது எல்லாமே வித்தியாசமான ஒரு செக்டார், அதனால் எனக்கு தெரியல. அப்பா அப்படி தான் வளர்த்தாரு. ரொம்ப ஒரு சின்ன பவுண்ட்ரியிலே தான் வளர்த்தாரு, அதனால் தெரியல. அப்போ வந்து எல்லாருமே இருந்திருக்காங்க. இன்றைக்கி நான் அதை திரும்பி பார்க்கும்போது நம்ம எல்லாரையும் சித்தப்பா, அண்ணன், பெரியப்பா இப்படி தான் நம்ம வாழ்ந்திருக்கோம். அதையே இன்றைக்கி என் சமுதாயத்தில் அந்த ஒற்றுமை இணக்கம் போச்சு. அது அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க, சுயசாதி பற்று. எல்லாருக்குமே அவங்க சமுதாயத்து மேலே பற்று இருக்கும். அதே மாதிரி பிற சாதியோட நட்பு இருக்கணும். பற்று தான் இருக்கணுமே தவிர அதில் வெறி இருக்கக்கூடாது. இன்னைக்கு எனக்கு எல்லாருக்குள்ளேயும் அவங்களுக்கு ஒரு பற்று இருக்கும். அது வந்து நட்பு ரீதியாக தான் இருக்கணுமே தவிர அது வந்து அப்பா நான் வியந்தது யார்கிட்டையும் நான் அதை பார்த்தது கிடையாது. அப்பா வந்து அது ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நான் சொல்லலாம் 1000 விஷயம். ஆனால் அது எங்கள் அப்பா ப்ராக்டிக்கலாக வச்சுருந்தாரு. அன்றைக்கி அப்பா ப்ராக்டிக்கலாக வைக்கலைன்னா எனக்கு இன்றைக்கி அது புதுசாக இருந்திருக்கும். இன்னைக்கு நம்ம அப்பா இறந்து 14 இயர்ஸ் ஆகியும் நம்மளுக்கிட்ட வந்து இத்தனை பேர் மாற்று சமுதாயம் வந்து ஒரு ரொம்ப இணக்கமாக இருக்காங்கன்னா அப்பாவோட வாழ்வியல் தான் அதுக்கு காரணம். அது ரொம்ப இன்ஸ்பயர் ஆனது. அடுத்து எங்கள் அப்பா வந்து ஈஸியாக அப்ரோச் பண்ணிடலாம் யாருனாலும். வெளியில் வந்து அப்பாவோட ஃபேஸ் வந்து அவங்க அப்படி இப்படி, ஆனால் ஈஸியாக அப்பா கிட்ட நெருங்கலாம், ஈஸியாக பேசலாம். எல்லாருக்கான ஒரு குரலாக தான் இருந்தாங்க. அப்பா பண்ண மேஜர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா போர்ட்டை இது வரைக்கும் எங்கேயுமே போர்ட்டை மூடினதே கிடையாது. தூத்துக்குடி போர்ட்டை அப்பா 3 நாள் மூடி இருந்தார். ரீசன் அங்கே எல்லாத்துக்கும் வாரிசு அடிப்படையில் வேலை வாங்கணும்னு. அது ஒரு சமுதாயத்துக்கான செஞ்சது கிடையாது, எல்லா சமுதாயத்துக்கான செஞ்சது. இப்போ ஸ்டெர்லைட் போராட்டமாக இருக்கட்டும், இந்த மாதிரி பல போராட்டங்கள் அப்பா எல்லாத்துக்கான குரலாக தான் இருந்தாங்க. அது இன்ஸ்பயர் ஆகிருக்கேன். அப்போனா நான் இப்போ ஜாதி தலைவர்னு அவரை சொல்லாதீங்க. அவர் வந்து ஒரு பொதுவான அரசியல் பண்ணாங்க. அதை வெளியில் கொண்டு வருமா அந்த டைமில் சோஷியல் மீடியாஸ் கிடையாது, இந்த அளவுக்கு எக்ஸ்போசர் கிடையாது. அதனால அது வந்து என்ன சொல்கிறது, தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் அது ஒரு இதாக இருக்கும். அவர் எல்லாருக்குமான தலைவர் தான். இப்போ வந்து சமீபத்தில் வந்து பைசன் படம் ரிலீஸ் ஆச்சு. டைரக்டர் மாரி செல்வராஜ் வந்து பண்ணி அந்த படம் பெரிய அளவில் பேசப்பட்ட படமும் கூட. அதுக்காக 2 வருஷம் கிட்ட மெனக்கெட்டு தான் அந்த படத்தை எடுத்தாங்க. அப்பாவோட கதையை தழுவி தான் அந்த எடுத்த மாதிரி சில சீன்ஸ்லாம் காமிச்சிருக்காங்க. மாரி செல்வராஜ் சார் வந்து உங்ககிட்ட வந்து பேசினாரா, இந்த மாதிரி நான் எடுக்க போகிறேன், இந்த மாதிரி எதுவும் பேசல. ஆனால் அந்த படத்தில் எனக்கு பிடிச்ச இருந்ததுன்னா அப்பா அந்த டைலாக் வரும், நான் எதுக்கு அருவாள் எடுத்தேனே நிறைய பேர் இங்கே மறந்துட்டு இருக்காங்க. அது உண்மைதான். அன்னைக்கு எடுத்தா அருவாள் எடுத்தா இன்னைக்கு வந்து பெரிய ஆளாகிறான்னு நினைக்கிறாங்க. அது தவறானது. அது வந்து ஒரு ஜென்ரேஷனே அது அழிச்சிரும். அன்னைக்கு காலகட்டத்தில் சூழ்நிலை அதுதான் சொல்றேன். என்னோட முடிஞ்சதாகவே இருக்கட்டும். வரும் தலைமுறை வந்து அதை அந்த வழி யாரும் அனுபவிக்க வேண்டாம். அந்த வேர்டிங்ஸ் ரொம்ப அது ப்ராக்டிக்கலாக நான் ஃபீல் பண்ணேன். நீங்கள் சொன்னதுலேருந்து எனக்குமே காரில் போயிட்டு இருக்கும்போது வந்து சாதி வந்து பற்று இருக்கலாம், வெறி இருக்கக்கூடாது மாதிரி ஒரு டைலாக்கு வரும். இப்போ நீங்கள் சொன்னதை வச்சு நான் சொல்கிறேன், அந்ததுமே அந்த படத்தில் காட்டியிருப்பாங்க. ரொம்ப அழகாக இருக்கும். பற்று இருக்கலாம்ப்பா, நீ அதை வச்சு நீ வந்து ஜாதி பெருமைலாம் பேசக்கூடாது, அது வேற மாதிரி போயிடும் அப்படின்னு மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. எல்லாருக்குள்ளேயும் நல்ல குணம் இருக்கும். இப்போது எல்லாருக்குள்ளேயும் நல்ல குணம் இருக்கும். நமக்கு நல்ல குணத்தை எடுத்துக்கோங்க. எதுக்கு அவங்க எல்லாரும் அந்த கெட்ட குணத்தை எடுத்துட்டு அவங்க அப்படிதான் நம்ம யாரையுமே டயக்னோஸ் பண்ணக்கூடாது. ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஹேஸ் ஈச் குவாலிட்டி. அவங்களுக்குன்னு ஒரு ஓன் குவாலிட்டி இருக்கும்.
அந்த குவாலிட்டியை நம்ம எடுத்துக்கணும், அவ்வளோதான். நீங்கள் வந்து இப்போ உங்களோட மிஷன் என்னவா இருக்குது, உங்கள் லாங் டேர்ம் மிஷன் என்ன இருக்குது? ஏன்னா வந்து நீங்கள் வந்து தென் மாவட்டங்களில் வந்து இளைஞர்கள் வந்து போதை பழக்கத்துக்கு அடிமையாக இருக்காங்க, இன்னும் வந்து ஒரு சீரான ஒரு எஜுகேஷன் கிடைக்கலன்னு சொல்கிறீங்க. சீரான எஜுகேஷன் சென்ஸ் அவேர்னஸ் இல்லை. ஓகே. நம்மளோட மாற்றம் வந்து இதில் தான் இருக்குன்னு நிறைய பேர் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்காங்க. அது தவறு. இன்னைக்கு நம்மளுக்கான மாற்றம் எங்கே இருந்து ஆரம்பிக்கணும், நம்மள இருந்து தான் இருக்கணும். ஒன்று யூ ஷுட் பி அன் கீ போஸ்ட் இன் சுப்பீரியர் பவரில் இருக்கணும். இப்போ யூபிஎஸ்சியாக இருக்கட்டும், இருக்கிற கவர்மெண்ட் செக்டாரில் யூ ஷுட் பி இன் சுப்பீரியர் கேடர், ஆர்எல்ஸ் பொலிட்டீஷியனில் யூ ஷுட் பி இன் டிசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டி. இதை மாதிரி ஒரு டிசிஷன் எடுக்கிற இடத்துல நீங்கள் இருந்தால் உங்கள் ஜென்ரேஷன் அப்படியே மாறும். இங்கேருந்து தான் நம்மளோட அந்த இது மாறும். ஆனால் அது எது தடுக்குதுன்னு நினைக்கிறீங்க? இப்போ வந்து இவ்வளோ வருஷம் ஆச்சு, ஜென்ரேஷன் வந்து மாறிட்டே வருது, சோஷியல் மீடியாலாம் வந்துட்டு இருக்கு, நிறைய அவேர்னஸ் வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து நகராமல் இருக்கிறதுக்கு என்ன ஒரு தடையாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? தென் மாவட்டம் மேபி இத்தனை நாள் இருந்த தலைமைகள் அப்படி இருக்கலாம். அது எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல. இல்லைன்னு நினச்சி வரோம், நம்ம தான் அதை கொண்டு வரணும்னு நான் நினைப்பேன். ஓகே. சரி, இல்லை சரி, யாரும் சொல்லலை, சொல்லாததாகவே இருக்கட்டும், நம்ம சொல்லணும். இதெல்லாம் தான் ஒரு இடத்துல மாற்றம். இன்னும் அரசியலில் இப்போ ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா, எங்கள் சமுதாயத்தில் அரசியலில் பெரிய அங்கீகாரம் கிடையவே கிடையாது. எந்த அரசியல் எதிர்கட்சியாக இருக்கட்டும், ஆளுக்கட்சியாக இருக்கட்டும், எங்கள் சமுதாயத்துக்கான எக்ஸாக்ட் அங்கீகாரம் இன்னும் கொடுக்கலைன்னா, பெரும்பான்மையாக வசிக்கிற சமுதாயம் 70 தொகுதியில் ஒரு 60-50 தொகுதியில் தீர்மானிக்கிற இடத்துல இருக்கோம். பொது தொகுதி எல்லா இதுலேயும் அவங்களுக்கான அங்கீகாரம் நீங்கள் அவங்களுக்கு கொடுத்துருக்கீங்களான்னா கிடையாது. அந்த அங்கீகாரம்லாம் ஏன் வரல? சமுதாயத்தில் அந்த விழிப்புணர்வு இல்லை. அரசியல் வந்து நமக்கு தேவை, அரசியல் இருந்தால் நமக்கு ஒரு மாற்றம் வருங்கிற விழிப்புணர்வு இல்லை. ஏன்னா எஜுகேஷனில் இப்போ எல்லாருமே ஓரளவு அந்த அவேர்னஸ் இருக்குது. நிறைய பேர் அந்த கீ போஸ்டில் இருக்காங்க. அது ரொம்ப இது. அடுத்து என்னன்னா, நம்ம எக்கனாமிக்கலாக க்ரோ ஆகணும், ஓன் ஆண்டர்ப்ரனர்ஸாக இருக்கணும். அதெல்லாம் தான் என்னோட விஷயம். இங்கேருந்து தான் மாறும். 2024 வந்து நீங்கள் சீமான் அவர்களை சந்தித்த மாதிரி சில விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டோம். அது எதுக்காக சந்திச்சிங்கன்னு சொல்ல முடியுமா? சீமான் சித்தப்பாவா மரியாதை நிமித்தமாக சந்தித்தேன். அப்போ வந்து சீமான் சித்தப்பா அப்படின்னு. ஆமாம், ஆக்சுவலாக இது வந்து நான் பதிவு பண்ணிக்க விரும்புகிறேன். 2024 ஜனவரி 10 வந்து எங்கள் அப்பா நினைவு நாள். நான் அப்போ அழைப்புதல் கொடுக்கறதுக்காண்டி நான் கால் பண்ணுறேன். இந்த மாதிரி நான் அப்பாவோட பொண்ணு பேசுகிறேன் அப்படின்னு. அங்கிள்னு சொன்னேன். அது எங்கள் அண்ணம்மா, நீ என்ன அங்கிள்னு சொல்லி பிரித்து பார்க்கக்கூடாது, சித்தப்பான்னு சொல்லி. இப்போயும் என் மொபைலில் அப்படி தான் இருக்கும், சித்தப்பா அந்த ஒரு இது இருக்குது. பேசினா நான் கொடுத்தது அழைப்புதல் தான், வேறு எந்த நோக்கத்துக்காண்டி நான் சந்திக்கல. மரியாதை நிமித்தமாக சித்தப்பா அன்னையிலேருந்து அன்னைக்கு சொன்னதுலேருந்து நான் அப்படி தான் அவங்கள கூப்பிட்றேன். அப்பாவுக்கும் அவங்களுக்குமான உறவு அந்த காலகட்டத்தில் எனக்கு அவங்கள தெரியாது. அதான் சொன்னல, எங்கள் அப்பா சின்ன பவுண்ட்ரிக்குள்ளேயே தான் வளர்த்தாங்க, எனக்கு தெரியல. இன்னைக்கான அதை தாண்டி இந்த வருஷம் கூட நான் அவங்களுக்கு சித்தப்பாவுக்கு அழைப்புதல் கொடுத்தேன். ஓகே. ஆனால் ஆதரவு எதுவும் அப்படி எதுவும் கொடுக்குற மாதிரி இருக்கீங்களா? நீங்கள் இந்தியா அலைன்ஸில் கொடுத்துருக்கீங்க, இந்த பக்கம் எதுவும் ஆதரவு கொடுக்குற மாதிரி நாம் தமிழர் கட்சிக்கு அப்படி ஏதாவது போயிட்டு இருக்குங்களா? அப்படி ஏதாவது? நேற்று தான் போய் எடப்பாடி ஐயாவை சந்திச்சு ஆதரவு கொடுத்துருக்கேன். ஆனால் அவங்க பேசுகிற தமிழ் தேசியம், எங்கள் அப்பாவுமே ஒரு தமிழ் தேசியவாதி தான். இன்றைக்கி சீமான் சித்தப்பாவுக்கு அப்பா மேலே மரியாதை இருக்குன்னா அது வந்து அவங்க அந்த காலகட்டத்தில் பயணித்த நபர்கள். அப்பா என்ன சொல்கிறது, அப்பா பயணித்த நபர்னா பழநெடுமாறன் அப்பா, வைகோ, இவங்க அப்பா, தனியரசப்பா, இவங்களாம் தான் தமிழ் தேசியம் பேசியிருந்தாங்க. அதனால் அந்த தமிழ் தேசியத்து மேலே பழனி பாபாப்பா இவங்கெல்லாம் ஒன்றா இருந்தவங்க. அதனால அந்த இதில் எனக்கு ரொம்ப பெரிய மரியாதை இருக்குன்னா அப்பா பேசின தமிழ் தேசியம். உங்களுக்கு பிடிச்ச இப்போ சமகால அரசியல் தலைவர் யார்? ஜெயலலிதா அம்மா ஆளுமை தான் இல்லை அவங்க, ஆனால் எனக்கு பார்த்து வியந்த ஆளுமை அவங்க. ஜெயலலிதா அம்மா இன் சென்ஸ் அவங்க வந்து ஒரு சிங்கிள் லேடி, ஒரு சிங்கிள் பர்சன், ரொம்ப நெருங்கின யாருமே கிடையாது. அவங்களோட வழி எல்லாத்தையும் கடந்து ஒரு அரசியல் பண்ணாங்க. அந்த வழியை வந்து மக்கள்கிட்ட வந்து அந்த வழியோட சொல்யூஷனை பார்த்தாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிது. சமத்துவத்தை நிலைநாட்டினாங்க. எனக்கு என்ன, அதில் நான் தனி தொகுதியில் தான் நிற்கணும்னு இந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு பர்சனை பொது தொகுதியில் நிப்பாட்டி ஜெயிக்க வச்சு அழகு பார்த்தவங்க. அடுத்து இந்த சபாநாயகர் தனபால் அவங்க விஷயம்லாம் என்னை ரொம்ப, அப்படி ஒருத்தவங்க திரும்ப வரணுன்றது ஆசை, வருவாங்களான்னு தெரியல. அது ரொம்ப ஒரு நல்ல மூமெண்ட், தக் மூமெண்ட்னே சொல்லலாம். யாருமே சாப்பிடாத இடத்துல நீ சபாநாயகர் ஆயிருங்க, நான் அவங்க ஆக்குறேன்னு அப்படி சொன்ன மூமெண்ட். இப்போ ஏன்னா அவங்க வந்தாலுமே இப்போ சபாநாயகர் வந்தால் யாருனாலும் எந்திரிச்சு.
இப்போ உணவுத்துறை அமைச்சர்னு கொடுத்தா எல்லாரும் சாப்பிட்டு தான் ஆகணும், எல்லாருமே அந்த ஸ்கீமில் வரணும், எல்லாருக்கானதுமா தான் இருந்தது. அதனால ஜெயலலிதா அம்மா. அடுத்துனா எங்கள் அப்பா தான். ஓகே. அப்பா பார்த்து நான் வளரலன்னா எனக்கு இன்னைக்கு நான் பார்க்குற அந்த கவர்மெண்ட் செக்டார் அந்த ஒர்க் தான் எனக்கு பெருசாக தெரிஞ்சிருக்கும். ஓகே. நீங்கள் அப்பா கூடவே பெருசாக அட்டாச் ஆகாத மாதிரி வெளியவே வளர்த்தாருங்களா? உங்களுக்கு எதுவும் அப்பா தெரியக்கூடாத மாதிரி கூடயே வளர்த்தாரு. ஆனால் என்ன நடக்குதுன்னு தெரியல, களத்தில் நடக்குது மாதிரி தெரியல. சிம்பிளாக சொல்லணும்னா எங்கள் அப்பாலாம் இவ்வளோ பெரிய ஆளுன்னு எனக்கு தெரியவே தெரியாது. ம். நாங்கள் படித்தது வந்து ரெப்யூட்டடான ஸ்கூல்ஸு. தெரியும் அப்பா இறந்ததுக்கப்புறம் தான் அப்போ கூட தெரியாது. ம். ஒரு ஸ்டேஜ் நான் 13 தான் அப்பா இறக்கும் போது. அதுக்கு அடுத்து டேஸ் போக 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 சவுத்தில் நடக்கிற அந்த இது ஏன் அப்போ நடக்கலை, முன்னெல்லாம் ஏன் நடக்கலை, அது ரீசன் என்ன அப்படின்ற அப்பா இன்ஸ்பிரேஷன் நான் ஏன் சொல்கிறேன்னா, வெளியில் இவ்வளோ பெரிய பேர் இருக்குது, என் அப்பாவை ஈஸியாக அப்ரோச் பண்ணலாம். ஆனால் இது செஞ்சுட்டாங்க. எல்லாத்துக்குமான தலைவராக இருந்தார். இன்னொன்று என் சமுதாயத்தை சுயநலத்துக்காண்டி அடகு வைக்காத தலைவர். தென் மாவட்டங்களில் வந்து நீங்கள் நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம், இளைஞர்கள் என்ன நிலைப்பாடு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பதட்டமாகவே ஒரு சூழ்நிலை போயிட்டுருக்கு. ஆணவடுகொலை இல்லை வந்து விரோதமான ஒரு சமுதாய தாக்குதல் இந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கு. அதுக்கு மேஜர் ரீசன் சோஷியல் மீடியா. ம். செகண்டரி சில சுயநலம் நிறைந்த ஜாதிய தலைவர்கள். இதுதான் ரீசன். உணர்வை தூண்டுறது நான் சொல்கிறேன். நீங்கள் இப்போ நம்மலாம் வந்து நம்மளை சமுதாய தலைவராக அங்கீகரிச்சிருக்காங்க, உங்களுக்கு பின்னாடி ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்கன்னா நம்மளுக்கு அந்த இடம் வந்து ஒரு பெரிய வேல்யூபிளான இடம். அந்த இடத்துல நின்று நம்ம என்ன பேசினாலும் எல்லார் மனசும் அது பாதிக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு வன்முறையை தவிர்க்கிற மாதிரி இப்போது நான் ஒருத்தவங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்குறேன்றது தான் அவங்களோட இது மாறுது. நானே எடுக்கும் போதே தப்பாக சொல்லி கொடுத்தேன்னா தப்பாக எங்கேயும் விதைக்கவே கூடாது. பாசிட்டிவாக பதட்டமான சூழ்நிலைக்கு இன்னொரு காரணம் சோஷியல் மீடியா. ஓகே. ஏதாவது வீடியோ போஸ்ட் பண்ணதோ இப்படி இருந்தால் தான் அந்த ஒரு இது போல் எப்படியோ இருந்தவங்கெல்லாம் லைஃப் எப்படியோ போயிடுச்சு. அது வந்து தப்பான எக்ஸாம்பிள்ஸாக யாருக்கும் இருக்கக்கூடாது. நிறைய விஷயங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் பார்த்தா வழி நிறைஞ்ச விஷயங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சிட்டோம், உங்களோட நிலைப்பாடு என்னான்னு கேட்டு தெரிஞ்சிட்டோம். விஷயம்லாம் ரொம்ப நன்றி மேடம், அவங்கள்ட்ட வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி.